10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. அடுத்தது காடெக்ஸ். இப்போ காடெக்ஸ் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா, எஸ்பெஷலி காடெக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன்பிரான்ச்டு stout cylindrical stem marked with the scars of the fallen leaves. Scars of the fallen leaves. Example, Quercus nucifera. Quercus nucifera அப்படின்னு சொல்லக்கூடியது Quercus nucifera. அதுக்கப்புறம் Borassis fluffiliforms, அரிக்கா காச்சு பாக்கும் மரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கோக்கஸ் நியூசிஃபெரா அரிக்கா காச்சு பாக்கும் மரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, தென்னை மரம், பனை மரம், பாக்கு மரம் இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா காடெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஒரு ரவுண்டு பாடி இருக்கும், கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக க்ரோத்தாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது ஸ்டெம்மோட கேரக்டரே வந்து நமக்கு வந்து அந்த லீஃபோட கேரக்டரே ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த காடெக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கோக்கஸ் நியூசிஃபெரா தென்னை மரம், போரோசிஸ் ஃபிலிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அரிக்கா காச்சு பாக்கு மரம் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த காடெக்ஸுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் காம் பொறுத்த வரைக்கும் எராக்ட் ஸ்டெம் வித் டிக்ஸ்னெட் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்னோடு collapsed by the leaf sheath. Example, majority of the grasses including the bamboo. அப்போ மூங்கில் எல்லாமே என்ன அப்படின்னா காம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அப்போ நம்ம டைப் ஆஃப் த ஸ்டெம்மில் எப்படி பிரிச்சுக்கிறோம், எக்ஸ்கரண்ட் நமக்கு கேட்பாங்க. எக்ஸ்கரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா பாலியால்த்தியா லாங்கிஃபோலியான்னு சொல்லக்கூடியது, அப்புறம் கேசரினா. இது ரெண்டு எதுக்கு எக்ஸாம்பிள், நமக்கு எக்ஸ்கரண்ட் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். டிகரண்ட் பிளான்ட்னு சொன்னாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரீ. என்னென்ன ட்ரீ இது நமக்கு, மேஞ்சிபெரா இண்டிகா, அசாடிரேட்டா இண்டிகா, டாமரண்டஸ் இண்டிகா, ஏகில் மார்மலஸ் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா டிகரண்ட் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் காடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோக்கஸ் நியூசிஃபெரா, பொரோசியஸ் ஃபிலிஃபார்ம்ஸ், அரிக்கா காச்சு இதெல்லாம் வந்து காடெக்ஸுக்கு எக்ஸாம்பிள். காமுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கிராஸ் இன்க்ளூடிங் பேம்பு, அதாவது மூங்கில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேம்பு ட்ரீ இதெல்லாம் வந்து நமக்கு காமுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டெம். அப்போ ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் எதோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம பார்க்கணும். அப்போ ஸ்டெம் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து என்னது ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் கேரக்டரை தனித்தனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரீப்பர்ஸ், அப்புறம் ட்ரைலர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோஸ்ட்ரேட், அதுக்கப்புறம் டெக்குமெண்ட், அதுக்கப்புறம் டெஃப்யூஷ் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தனித்தனியாக அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, இதில் ஃபஸ்ட்டு வந்து கிரீப்பர்ஸ். இப்போ கிரீப்பர்ஸ் அப்படிங்கிறது there is a plant growing closer horizontally to the ground and produce a root at the each node. அப்போ நோடு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சின்னதாக நமக்கு என்னது அந்த ரூட் கேரக்டரில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ there is a plant growing on closer to the ground. அப்போ ரொம்ப க்ளோஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். and produce a root at each node. எக்ஸாம்பிள் சைனோடான் டாக்டைலான், ஆக்சாலிஸு, சென்டாலா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீப்பர்ஸ்க்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா இந்த ட்ரைலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரகுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைலர்ஸ் அல்லது ஸ்ட்ரகுலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஸ்ட்ரகுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரகுலர்ஸ் ட்ரைலர்ஸ் அல்லது ஸ்ட்ரகுலர்ஸ்னு சொல்லக்கூடியது இட் இஸ் த வீக் ஸ்டெம் that spread over the surface of the ground without rooting at the node. Without rooting at the node. There is a dividend to the three type நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா the differentiation பண்ணிக்கலாம். First of all, prostrate, decumbent, diffusion என்ன பண்ணிக்கிறோம், நம்ம த்ரீ டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ப்ரோஸ்ட்ரேட் அல்லது ப்ரோகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரோஸ்ட்ரேட் அல்லது ப்ரோகமெண்ட் சொல்லக்கூடியது. A stem
that grow flat on the ground. எப்படி இருக்கும் நமக்கு ஸ்டெம்மு ஃப்ளாட்டாக நமக்கு எப்படி இருக்குன்னா தரையோடு சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து இவால்வுலஸ் அலிஸ்னாய்டிஸ் இண்டிகோஃபோரா ப்ரோஸ்ட்ரேட்டா. எவால்வுலஸ் அலிஸ்னாய்டிஸ் இண்டிகோஃபோரா ப்ரோஸ்ட்ரேட்டா இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த ப்ரோஸ்ட்ரேட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் டெகுமெண்ட் கேரக்டர். A stem that grow in flat but become erect during the reproductive stage. Example Portulaceae, Tridoxae, Lindenbergia. டெகுமெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டாங்க அப்படின்னா போர்ட்லக்கா, ட்ரைடாக்ஸ் பொர்க்குமன்ஸ், இந்த தாத்தா தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிணத்து பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெகுமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அப்புறம் லிண்டன்பெர்ஜியான்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா டெகுமெண்ட் சொல்லக்கூடியது. எப்படி இருக்குன்னு நமக்கு எஸ் தெம் க்ரோ இன் ஏ ஃப்ளாட் பட் பிகம் எரக்ட் டியூரிங் த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். சரியா, தரையோட ஒட்டி இருக்கும். எப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தரையை விட்டு கொஞ்சம் ஒரு அடி மேலே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது க்ரோத் ஆகும். ஓகே, அடுத்தது டிஃப்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா டிஃப்யூஸ், எ ட்ரைலிங் ஸ்டெம் வித் த ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ். எ ட்ரைலிங் ஸ்டெம் வித் த ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ். எக்ஸாம்பிள் பாயர் ஹேவியா, டிஃப்யூஸா, அதே மாதிரி மெர்மியா ட்ரைடின்டா. அது என்ன எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க அப்படின்னா டிஃப்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து எ ட்ரைலிங் ஸ்டெம் வித் த ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ். எக்ஸாம்பிள் பாயர் ஹேவியா, டிஃப்யூஸா, மெரிமா ட்ரைடன்டியா அப்படின்னு சொல்லக்கூடியது டிஃப்யூஸுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் கிளைம்பஸ். ஓகே, அதுக்கு அடுத்த கேரக்டர் அப்படின்னா நமக்கு கிளைம்பஸோட கேரக்டர் ரூட் கிளைம்பர்ஸ், ஸ்டெம் கிளைம்பர்ஸ், ஹூ கிளைம்பர்ஸ், தான் கிளைம்பர்ஸ், லயனாஸ் அண்ட் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியாக இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிளைம்பர்ஸோட கேரக்டர். இப்போ கிளைம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அ பிளான்ட் ஹேவ் த லாங் வீக் ஸ்டெம் and produce a special organ for attachment for clumping over the support. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு ஒரு பிடிச்சிக்கிற மாதிரி சப்போர்ட் கேரக்டராக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். அப்போ கிளம்பிங் ஹெல்ப் த டிஸ்பிளே த லீவ்ஸ் டுவோர்ட்ஸ் த சன்லைட் அண்ட் த டு பொசிஷன் டு த ஃப்ளவர் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன். அப்போ பாலினேஷன் எப்படி இருக்கும் நமக்கு வந்து எஃபெக்டிவாக அரேஞ்சாக இருக்கும். அதுக்கு அடுத்த கேரக்டர் ரூட் கிளைம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸை பார்க்க போகிறோம். அப்போ ரூட் கிளைம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் த பிளான்ஸ் கிளைம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வான்சிஸ் ரூட். அப்போ ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்சிஸ் ரூட் தான். அரேஸ் ஃப்ரம் த நோடு. எங்கேருந்து உருவாகுது நமக்கு ரூட் கிளைம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அரேஸ் ஃப்ரம் த நோடு. எக்ஸாம்பிள் பைப்பர் பீட்டைல் வெத்தலை, பைப்பர் நைக்ரம் மிளகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்தது. அதுக்கப்புறம் ஹெடிரா ஹெலிக்ஸு, போத்தாஸு, ஹயா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் கிளைம்பர்ஸுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா அட்வான்சிஸ் ரூட்டு, பிளான்ட் கிளைம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வான்சிஸ் ரூட்டுன்னு சொல்லக்கூடியதான் நமக்கு இது எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டெம் கிளைம்பர்ஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ட்வினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் கிளைம்பர்ஸ் அல்லது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ட்வினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் அ கிளைம்பர்ஸ் லேக் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைம்பிங் அட் த ஸ்டெம் இட் செல்ஃப் காயில் அரவுண்ட் த சப்போர்ட். என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மை பக்கத்தில் நல்லா சுருட்டி என்ன பண்ணிக்கும் பிடிச்சிக்கும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ட்வினஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போமியா கன்வால்வுலஸ், டாலிகாஸ், கிளட்டோரியா டெர்னேஷியா. அதே மாதிரி இந்த சங்குப்பூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தான் நம்ம வந்து சங்குப்பூன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கிளட்டோரியா டெர்னேஷியான்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெம்மு பக்கத்தில் ஒரு சின்ன ஏதாவது பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன ட்ரீ மாதிரி ஏதாவது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு என்ன பண்ணும் அதுலேருந்து தான் நமக்கு க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் குயிசஸ் குவாலிஸ் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் கிளைம்பர்ஸுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அப்போ ஸ்டெம் கிளைம்பர்ஸ் மே பி காயில் அரவுண்ட் த சப்போர்ட் இன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். காயிலிங் கிளைம்பர்ஸ் இஸ் கால் த டெக்ஸ்ட்ரோஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெக்ஸ்ட்ரோஸ். எக்ஸாம்பிள் டயாஸ்கோரியா அலாட்டா. ஆன்டி கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ் ஆர் இஸ் கால் த சின்ஸ்ட்ரோஸ். எக்ஸாம்பிள் டயாஸ்கோரியா புல்பிபெரா. டயாஸ்கோரியா புல்பிபெரான்னு சொல்லக்கூடியது சினிஸ்ட்ரோஸ்க்கு எக்ஸாம்பிள். டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் சினிஸ்ட்ரோஸ் என்ன பண்ணிக்கிறாங்க டூ பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ டெக்ஸ்ட்ரோஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து டயாஸ்கோரியா அலாட்டா. ஆன்டி கிளாக் வைஸ் கிளைம்பர் இஸ் கால் த சின்ஸ்ட்ரோஸ். கிளாக் வைஸ் காலிங் அப்படின்னா டெக்ஸ்ட்ரோஸு, ஆன்டி கிளாக் வைஸ் கிளைம்பர்ஸ் அப்படின்னா சின்ஸ்ட்ரோஸு. எக்ஸாம்பிள் வந்து டயாஸ்கோரியா புல்லிஃபெரா. டயாஸ்கோரியா புல்லிஃபெரான்னு சொல்லக்கூடியது ஸ்டெம் கிளைம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா
ஹூ கிளைம்பஸ் எப்படி நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்க அப்படின்னு அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஹூ கிளைம்பஸ்ன்னு சொல்லக்கூடியது. த பிளான்ட் ப்ரொடியூசஸ் ஸ்பெஷலைஸ்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் அரே த மாடிஃபிகேஷன். அப்போ ஹூக் என்ன ஆகுது நமக்கு, அதாவது ஸ்பெஷலைஸ்டாக பிளான்ட் ப்ரொடியூஸ் த ஸ்பெஷலைஸ்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு பின் ஊக்கு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை. அப்போ இது என்ன அப்படின்னா அந்த ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் கேரக்டர். ஓகே, அப்போ வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட் இன் Arthropotrius inflorescence axis is modified into the hook. In calamus, curved hook. Leaf tip is modified into the hook. Example, Bignonia ungus catis. These are leaflet are modified into the curved hook. Bignonia ungus catis அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா கேட் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பூனை நகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை நல்லா பிடிச்சிக்கும். சரியா, அப்போ பிக்னோனியா உங்கீஸ் கேட்டிஸ் த லீஃப்லெட் மாடிஃபைட் இன்டு த ஹூ கர்வ்டு ஹூக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹூக்னோனியா ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன்டு த ஹூக். ஹூகோனியா ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைட் இன்டு த ஹூக்காக நமக்கு என்ன அப்படின்னா கன்வெர்ட் ஆகிரும். இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ஹூ கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது தான் கிளைம்பர்ஸ். தான்னா முள்ளு இல்லையா, அப்போ கிளைம்பிங் ஆர் ரிக்ளைனிங் ஆஃப் த சப்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ். எக்ஸாம்பிள் போகன்வில்லா அண்டு கேரியா. எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, தான் கிளைம்பர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா போகன்வில்லா அண்டு த கேரிசா. அதுக்கப்புறம் லயனாஸ் பொறுத்த வரைக்கும் உட்டி ஸ்டெம் கிளைம்பர். லயனாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உட்டி ஸ்டெம் கிளைம்பர்ஸ். உட்டி பெரனியல் கிளைம்பர்ஸ் ஃபவுண்ட் இன் எ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆர் lianas, that is a twin themselves around the tall tree to get the light. Example, Hippartage bengalensis, Bahunia valley, Entada persata. Entada persata அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனாஸ் உட்டி ஸ்டெம் கிளைம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். என்ன கிளைம்பர்ஸ் அப்படின்னா டென்ட்ரில் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். டென்டில்ஸ் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர் விச் ஹெல்ப் ஆஃப் த பிளான்ட் இன் த கிளைம்பிங். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட் என்னது பின்னு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் ஆகும். அப்போ டென்ட்ரில் மே பி மாடிஃபைட் இன்டு த சேம் அஸ் இஸ் ஆஃப் பாசிஃப்ளோரா விட்டிஸ் அண்ட் சீசஸ் குவாட்ரிங்குலேசிஸ். இன்ஃபோர்சஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்டிகோனம். லீஃப் லாத்தரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாத்தாரஸ் ஒடரட்டஸ் இனிப்பு பட்டாணின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிளான்ட் கேரக்டர். லீஃப் லெட்டை பொறுத்த வரைக்கும் பைசம் சட்டைவம் பட்டாணி. அதுக்கப்புறம் பிடிஓவில் பொறுத்த வரைக்கும் கிளைமாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லீஃப் லெட்டை பொறுத்த வரைக்கும் குளோரிஸ் சூப்பர்பா. ஸ்டிபுலஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மைலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டென்ட்ரிலி கிளைம்பருக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி பிக்சர் பிளான்ட்டு கேட்பாங்க, நெப்பந்தஸ் அதாவது பூச்சி உண்ணும் தாவரம்னு சொல்லுவாங்க, இன்செக்டிவோரஸ். இப்போ பிக்சர் பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிட்ரீப் ஆஃப் த லீஃப் ஆஃப் அண்ட் காயில் என்ன பண்ணும் நமக்கு அப்படி சுருண்டு அரவுண்ட் எ சப்போர்ட் லைக் டென்ட்ரில் அண்ட் ஹோல்டு த பிக்சர் எ வெர்டிக்கல் பொசிஷன். கீழே எப்படி இருக்கும் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை அட்டாச் பண்ணி நமக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிக்சர் ஒரு குடுவை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பு எதில் இருக்கும் அப்படின்னா பிக்சர் பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, கண்டிப்பாக இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓகே, நமக்கு அப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்தது பில்லோ கிளட்டோடு. அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பிளட்டோ பில்லோ கிளட்டோடு. அப்போ பில்லோனா லீஃப், கிளட்டோடுனா ஸ்டெம். அப்போ லீஃபி ஃபங்க்ஷன் ஆஸ் டூயிங் இன் ஏ ஸ்டெம் பார்ட்டிகல். அப்போ லீஃபோட ஃபங்க்ஷனை ஒரு ஸ்டெம் செஞ்சதுன்னு வச்சுக்கவேன், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபில்லோ கிளட்டோட அல்லது கிளடோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். திஸ் இஸ் அ கிரீன் flat and cylindrical or angled stem or branch of unlimited growth consisting of the series of the node and internode at a long or short interval. Pillow cladode is a characteristic adaptation of the xerophyte condition. அப்போ இந்த பிளான்ட்டோட கேரக்டர்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரை கண்டிஷன் இருக்கு இல்லையா அங்கே தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். In xerophytic varieties, the leaves often fall often early and modify into the spawn. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணணும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. அப்போ அதுக்காகத்தான் நமக்கு என்னது அப்படின்னா லீஃபோட கேரக்டர் வந்து நமக்கு மாடிஃபிகேஷன் ஆகுது. அதாவது ஸ்பைனா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆகுது. எதுக்காக ஸ்பைனா மாடிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னா அவாய்ட் டு த டிரான்ஸ்பிரேஷன். இதுதான் பெஸ்ட் பாயிண்ட். ஓகே, the xerophyte is where the leaves often fall off the early and the modified into the spine or scales to reduce the transpiration. The pillow cladode take over all the function of the leaves, the particularly photosynthesis. The pillow cladode also is called the cladophyll. Pillow cladode இன்னொரு பேர் அப்படின்னா cladophyll. Example, Opuntia, pillow cactus, Mugilan pergia, flattened and pillow cladode, Casuarina,
யூப்பர்பியா திருக்கல்லி, யூப்பர்பியா ஆன்டிக்யூரம், சிலிண்ட்ரிக்கல் பில்லோ கிளடோட். இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா பில்லோ கிளடோடுக்கான எக்ஸாம்பிள். கண்டிப்பாக அந்த பில்லோ கிளடோடுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் தனியாக கேட்பாங்க. ஓப்பன்ஷியா, பில்லோ கேக்டஸ், முகிலன் பெர்ஜியா, கேசுரினா, யூப்பர்பியா திருக்கல்லி, அதே மாதிரி யூப்பர்பியா ஆன்டிக்யூரம் சொல்லக்கூடியது எல்லாமே பில்லோ கிளடோடுக்கான எக்ஸாம்பிள். பில்லோ கிளடோடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லீஃபி ஃபங்க்ஷன் ஆஸ் டூயிங் இன் ஏ ஸ்டெம் பார்ட்டிகல். இதை நமக்கு என்னது பில்லோ கிளடோடுன்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளடோடுக்கான எக்ஸாம்பிள். அப்போ கிளடோடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் பேஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ கிளடோடு அப்படிங்கிறது இந்த கிளடோட் இஸ் எ ஃப்ளாட்டன். எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக அரேஞ்சாக இருக்கும், அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்மாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதில் வந்து அரேஞ்சாக இருக்கும். சரியா? அப்போ சிமிலர் டு த பில்லோ கிளடோட். இதே பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பில்லோ கிளடோட்னு சொல்லக்கூடியதும் அதே பேஸ் பண்ணி அதோட சிமிலராக தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். சரியா? பட் வித் இஸ் அ 1 or 2 இன்டர்நோடல் ரீஜன் மட்டும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கிளடோட் கேரக்டரில் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஷியேஷன். தட் இஸ் அ ஸ்டெம் நேச்சர் இஸ் எவிடென்ட் பை த ஃபேஷியட் that they bear buds, the scales and flowers. Example asparagus cylindrical cladoid. அதே மாதிரி ரஸ்கஸ் இந்த flattened cladoid. ரஸ்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா flattened cladoidனு சொல்லக்கூடியது. இப்போ கிளடோடுக்கான எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ரஸ்கஸ், அஸ்பராகஸ், தண்ணீர் விட்டான கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது அஸ்பராகஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கிளடோட பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரெண்டும் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் தான்ஸ் முள்ளு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, த தான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ தான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த தான்ஸ் இஸ் ஆ woody and the sharp pointed modified to the stem. Either the axillary bud or the terminal bud get modified into the thorns. In a the caricus apical bud modified to the thorns. அப்போ எதில் வந்து கேரிக்கஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பர்டிகுலர் பார்ட் வந்து the thorns கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. எந்த பார்ட் அப்படின்னா அபிக்கல் பட்டு. இதே சிட்ரஸும் அட்லாண்டியான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி பட் மாடிஃபைட் இன்டு த தான்ஸ். ஆக்சிலரி பட் நமக்கு என்னவா மாறும், தான்ஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு அடுத்த கேரக்டர் சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். சரி, சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் பவுண்ட் இன் த பிளான்ட் வித் த வீக் ஸ்டெம் விச் இஸ் த பிரான்ச்சஸ் இஸ் அ லை ஹரிசாண்டலி, லை அந்த ஹரிசாண்டலி ஆன் த கிரவுண்ட். எங்கே அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா கிரவுண்டில் அரேஞ்சாக இருக்கும். திஸ் இஸ் அ மீன் ஃபார் த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். மெயினாக அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ரன்னர், ஸ்டோலன், சக்கர், ஆப்செட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம். அப்போ ரன்னர் அப்படிங்கிறது சிலிண்ட்ரிக்கல் ப்ரோஸ்ட்ரேட் பிரான்ச், த கிரீப்பிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரூட்டிங் ஆஃப் த நோடு. எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேட்பாங்க சென்டல்லா, இண்டியன் பின்னி ஓட், ஆக்சாலிஸ், உட்டு சோரல், லயன் கிராஸ், சைனோடான், டாக்டைலார். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோலன். ஸ்டோலன்னா தரையில் ஓடுதுண்டுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ சிலிண்டர் லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். எங்கேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து ஆரிஜின் ஆகுது. பட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் க்ரோ இன் ஆப்ளிக்யூ above the ground, produce a loop and pound the downward towards the ground. When the touches of the ground produce a root and become independent plantlet. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மென்தா, பெப்பரண்டா, பெப்பர்மெண்ட் புதினா சொல்கிறோம் இல்லையா அந்த பிளான்ட்டு, ஃப்ரகேரியா இண்டிகா, வைல்டு ஸ்ட்ராபெரின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோலனுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சக்கர் டெவலப்டு ஃப்ரம் த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். சக்கர் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்லேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் க்ரோ இன் ஆப்ளிக்யூ upward and give rise to the separate plantlet into the new plant. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கிரைசாந்திமம், சாமந்திப்பூன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிளான்ட்டு, மியூசா, பாரடைசிகா, பனானா, அப்புறம் பேம்புசா, மூங்கில் ட்ரீ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்கருக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஆப்செட்டுங்கிற வார்த்தை வந்தாலும் என்ன அப்படின்னா மிதத்தல் அப்படிங்கிறத நம்ம நினைப்பு வச்சுக்கணும். ஓகே, ஃப்ளோட்டிங். ஆப்செட் இஸ் சிமிலர் டு த ரன்னர் பட் அரவுண்ட் இஸ் அ பவுண்ட் இன் திஸ் அக்வாட்டிக் பிளான்ட். மோஸ்ட்லி இது எங்கே இருக்கும் அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஷார்ட் அண்ட் திக் லேட்ரல் பிரான்ச்சஸ் அரைஸ் ஃப்ரம் த லோயர் ஆக்சிஸ் அண்ட் த க்ரோ இன் ஹரிசாண்டலி. அப்போ லீஃப்லெட்ஸ் ஃபார் த ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்போ லீஃப்லெட்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா லீஃப்லெட்ஸ் ஃபார் த ஷார்ட் டிஸ்டன்ஸாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகார்னியா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
They produce a bunch of rosette leaves. They produce a bunch of rosette leaves and root at node. Example, Eichhornia, water isnith. Pistia, water lettuce. அப்போ ரூட் ஆஃப் த நோடுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஐகார்னியா வாட்டர் ஐஸ்னைத்து, பிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்டர் லெட்டூஸ், அதாவது கடல் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாட்டர் அதாவது நீர்க்கீரைன்னு சொல்லுவாங்க, அதான் பிஸ்டியான்னு சொல்லக்கூடியது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்செட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கேரக்டர். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதில் வந்து நமக்கு பல்ப், காம், ரைசோம், டியூபர்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படிங்கிறது perennial and some biennial herb have the underground stem which is are generally known as a root stock அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பேர் அப்படின்னா ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் வரும். அப்போ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஆர் நாட் ரூட் பிகாஸ் தே பொசஸ் த நோட், இன்டர்நோட், ஸ்கேல் லீவ்ஸ் அண்ட் பட். ரூட் ஸ்டாக் ஆல்சோ லேக் ரூட் கேப். என்ன கிடையாது ரூட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரூட் கேப்பு கிடையாது. அண்ட் ரூட் ஹேர்ஸ் பட் தைஸ் பொசஸ் இன் டெர்மினல் பட் விச் இஸ் கேரக்டரிஸ் ஆஃப் த ஸ்டெம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பல்பு. இதில் பல்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கண்டென்ஸ் டு த கோனிக்கல் ஆர் கன்வெக்ஸ் ஸ்டெம் சரௌண்டட் பை த ஃப்ளஸி ஸ்கேல் லீவ்ஸ். தர் இஸ் அ டூ டைப், டூனிகேட்டட் ஒன்று. ஓகேங்களா, அப்போ டூனிகேட்டட் டைப் ஒன்று. அப்போ டூனிகேட்டட் கோட்டட் பல்ப் இந்த விச் இஸ் த ஸ்டெம் இஸ் அ மச் condensed and surrounded by the several concentrial layer of the scale leaves. The inner scales commonly fleshy, outer one dry. அப்போ இன்னர் எப்படி இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும். அவுட்டர் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரையாக இருக்கும். எக்ஸாம்பிள், சிம்பிள் டூனிகேட்டட் பல்ப், அல்லியம் சிப்பா, ஆனியன். காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப், எக்ஸாம்பிள் அல்லியம் சட்டைவம். அதே மாதிரி ஸ்கேலி பல்பு, there is a narrow part the partially overlap each other by their margin only. எக்ஸாம்பிள் வந்து துலிப்பா ட்ரீ நமக்கு வந்து இதுக்கு அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் சூடோ பல்பு கேட்பாங்க. சூடோ பல்ப் அப்படிங்கிறது a short erect and aerial storage of the propagating stem certain the epiphytic and terrestrial sympodial orchid எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் வந்து பல்போ ஃபில்லம். என்ன கேரக்டர் அப்படின்னா பல்போ கில்லம் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ காம் அப்படிங்கிறது திஸ் இஸ் அ சகுலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் which is a erect growing tip. The calm is surrounded by the scale leaves and except node and internode. Example, Amarpobolus, Cladulus, Colocasia, Crocus, கோல்ஷிக்கம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். கொலகேஷியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அமர்போபோலஸு, கிளாடியோலஸா, குரோக்கஸ், கோல்ஷிஷம் எல்லாமே நமக்கு வந்தது கால்முக்கு எக்ஸாம் பிளான்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்த கேரக்டர் ரைசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அண்டர் கிரவுண்ட் ரைசோம் சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா த கான்ஸ்பிகஸ் நோடு அண்ட் இன்டர் நோடு கவர்ட் பை த ஸ்கேல் லீவ்ஸ். எக்ஸாம்பிள், ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ், கன்னா கர்குமா லங்கா, மராத்தா அரண்டினோசா, நிம்பயா நிலம்போ. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைசோம். இதோட கேரக்டர் அப்படின்னா ரைசோமோட கேரக்டர். ஓகே, இது கண்டிப்பாக நமக்கு பேஸ் பண்ண பண்ணுவாங்க, நமக்கு கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது டியூபர்ஸ். டியூபரை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ சகுலண்ட் அண்டர் கிரவுண்டு த ஸ்பெரிக்கல் ஆர் குளோபஸ் ஸ்டெம் வித் மெனி எம்பிடெட் ஆக்சிலரி பட் இஸ் கால் த ஐஸ். ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கண் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா தெரியாது, மேலே வந்து சின்ன சின்னதாக பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஐஸ்ன்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து சொலானம் டியூபரோசம், ஹீலியாந்தஸ் டியூபரஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டுலுமே நமக்கு என்னது இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெம் பிரான்ச்சிங். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டெம் பிரான்ச்சிங் சொல்லக்கூடியது. எப்படி பிரிச்சுக்கலாம், நம்ம லேட்ரல் அண்ட் டைகாட்டமஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். சரியா, அப்போ லேட்ரல் ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே மாதிரி நமக்கு இந்த பேஸ்டு ஆன் த க்ரோத் பேட்டர்ன். எதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டா க்ரோத் பேட்டர்னை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இது வந்து இன்டிட்டர்மினேட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி எப்படி நமக்கு டிட்டர்மினேட் க்ரோத்தாகவும் நமக்கு வந்து அரேஞ்சாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இன்டிட்டர்மினேட் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா மோனோபோடியல் பிரான்ச்சிங் சொல்லக்கூடியது இருக்கும். அதாவது ஒரே பக்கமாக இருக்கும். அதாவது ஒரே பக்கமாக நமக்கு என்ன அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மோனோபோடியல் பிரான்ச்சிங் சொல்லுவாங்க. அப்போ டெர்மினல் பட் க்ரோ இன் யூனிட் trepted and produces several lateral branches. This type of the growth is also known as a monopodial branching. Example, Polyalthia, Swittinia, Antares.
அதே மாதிரி determinate அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா the terminal bud cases to the grow after the period of the growth but this a further grow is attack and carry by the successive or several lateral meristem or buds. The type of the growth also known as a sympodial branching. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சைக்கஸ் பிளான்ட் தான் நமக்கு என்னது சிம்போடியல் பிரான்ச்சஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க நமக்கு மோனோபோடியல் எக்ஸாம்பிள்னு கேட்டாங்க அப்படின்னா பாலியால்தியா, ஸ்வீட்டீனியா, ஆன்டரிஸ் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு மோனோபோடியல் பிரான்ச்சுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி டிட்டர்மினேட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதாவது நமக்கு டிட்டர்மினேட்டுக்கு எக்ஸாம்பிள். அதாவது த டெர்மினல் பர்ட்ஸ் த கேசஸ் டு க்ரோ ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் த க்ரோ இஸ் டேக்கன் carry by the successive or the several lateral meristem buds in sympodial branching character. அப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்பாங்க. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா நமக்கு சைக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. ஓகே.